வணக்கம் மக்களே. நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கல்லீரலை பலம் பெற வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கல்லீரல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை சரி பண்ணுது. அதாவது நச்சுக்களை வடிகட்டுகிறது, பித்தத்தை உற்பத்தி செய்யுது, ஆற்றலை சேமிக்குது, கொழுப்புகள் மற்றும் ஆல்கஹால் ஆகியவற்றை நமக்கு உடைக்கக்கூடிய பல்வேறு விதமான வேலைகளை செய்யுது. ஆனால் இப்படிப்பட்ட கல்லீரலில் தான் கொழுப்பு படிவம் ஏற்படும், தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு கிருமிகளும் சேரும். ஸோ அதை வெளியேற்றி கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்திக்கலாம், அதுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரோக்கியமான கல்லீரலுக்கு பச்சை இலை காய்கறிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் ஊட்டச்சத்து நிலையமாக கல்லீரலுக்கு செயல்படுது. கீரை வகைகள், முட்டைகோஸ் மற்றும் அருகம்புல் போன்ற இந்த மாதிரி பச்சை இலை காய்கறிகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் குளோரோஃபில் நிறைந்திருக்கு. இது நச்சுக்களை நடுநிலையாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் கல்லீரலுடைய நச்சுத்தன்மையை நமக்கு நீக்குகிறது. தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்களை வடிகட்டுவதற்கும், பித்த உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும், கொழுப்புக்கு செரிமானத்திற்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்களை நமக்கு அளித்து தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள், கழிவுகள், கொழுப்புகள் எதுவும் இல்லாமல் நமக்கு ஆரோக்கியமாக கல்லீரலை வைக்கும். கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு உண்ணக்கூடிய உணவுகளை சிறந்த உணவுகளாக இந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா பீட் நம்ம எடுத்துக்கலாம். இயற்கையாகவே நம்மளுடைய கல்லீரல் சுத்தப்படுத்துது. ஏன்னா அது பீட்ரூட் அப்படின்றது தான் அது சொல்கிறோம். ஸோ பீட்ரூட்டில் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் நைட்ரேட்டுகள் நிறைந்திருக்கு. ரத்த ஓட்டத்தை இது நமக்கு மேம்படுத்தி கல்லீரலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்குது. கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்கக்கூடிய சிறந்த உணவுகளில் ஒன்றாக பீட்ரூட் இருக்குது. இது கல்லீரலுடைய நச்சுக்களை நீக்கக்கூடிய நொதிகளை மேம்படுத்தும். இதனால் கல்லீரலுடைய பராமரிப்புக்கு பீட்ரூட் அவசியம். இயற்கையாகவே கல்லீரலை சுத்தப்படுத்தி செல்களை புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் பீட்ரூட்டுக்கு இருக்கு. சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். எலுமிச்சம் பழம், ஆரஞ்சு பழம் மற்றும் திராட்சை பழங்களில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம். ஸோ இந்த பழங்கள் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவுகள். ஏன் அப்படின்னா இது நம்மளுடைய கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும், கல்லீரல் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும், பித்த அமிலங்களினுடைய உற்பத்தியை தூண்டுவதற்கும், செரிமானம் மற்றும் கல்லீரலுடைய நச்சுத்தன்மையை நீக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கும். அதாவது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும், கல்லீரலில் நச்சுத்தன்மையை கியூர் பண்ணி நீக்கி அதை செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அவகேடோ பழம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது ஆரோக்கியமான கொழுப்பு. அதனால் இது கல்லீரலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நமக்கு வெளியேற்றிடும். அவகேடோ பழங்களில் குளூத்தாதயோன் அப்படின்றது நிறைந்திருக்கு. ஸோ இது கல்லீரலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி கொழுப்பு கல்லீரலுக்கு உதவிக்கக்கூடிய சிறந்த உணவுகளில் ஒன்றாக இந்த அவகேடோ பழத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்பு இருக்குது. ஸோ இது கல்லீரலுடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் அதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. அவகேடோ பழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைந்த கொழுப்பு அந்த அவகேடோ பழத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்படின்றதால கல்லீரலுக்கு அது பலம் பெற வைக்கும். பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல் பலம் பெறும். ஏன்னா பூண்டு இயற்கையினுடைய ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு அழைக்கப்படுது. பூண்டில் சல்ஃபர் சேர்மங்கள் இருக்குது. இது கல்லீரல் நொதிகளை செயல்படுத்துது, நச்சுக்களை அகற்றுவதற்கு உதவிகரமாக இருக்குது. இதனுடைய உயர் செலினியம் உள்ளடக்கம் ஆக்சிஜனேற்ற அளவை மேலும் அதிகரிக்கும். இது உகந்த ஆரோக்கியத்திற்கு நமக்கு கல்லீரல் செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு அத்தியாவசியமான உணவுகளில் பூண்டு இருக்குது. ஸோ நம்ம அன்றாடம் நம்மளுடைய உணவுகளில், நம்மளுடைய சமையல் அறையில் பூண்டு இருக்கும். நம்மளுடைய உணவுகளில் தொடர்ந்து பூண்டை பயன்படுத்தணும் அப்படின்னா கல்லீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அந்த அதிக நார் சத்து கிடைக்கும். ஏன்னா இப்போ அதிக மாவு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம தேடி எடுத்துக்கிறோம். ஸோ இதனால கல்லீரல் பாதிப்படையும். அந்த மாவு சத்தை நீக்கிக்கிட்டு நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற இந்த மாதிரி முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நார் சத்துக்கள் கிடைக்கும். கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு உண்ண வேண்டிய இந்த உணவுகள் இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும், கல்லீரலில் கொழுப்பு சேர்வதை குறைக்கிறதுக்கும், கொழுப்பு கல்லீரலினுடைய நோயினுடைய ஆபத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த கொழுப்புகள் படிந்திருந்தாலும் அதை வெளியேற்றுவதற்கு முழு தானியங்கள் இம்பார்ட்டன்ட். இது கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆலிவ் எண்ணெய் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு கல்லீரல் பலம் பெறுவதற்கு அதை ஹெல்ப் பண்ணும். இதயம் மற்றும் கல்லீரலினுடைய ஹீரோ அப்படின்னு ஆலிவ் எண்ணெய் சொல்லுவாங்க. ஆலிவ் எண்ணெய் குறிப்பாக கூடுதல் நமக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து கல்லீரலினுடைய ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஆலிவ் எண்ணெய் கல்லீரலினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவுகளில் ஒன்றாக இருக்குது. இது கொலஸ்ட்ரால்களை குறைச்சி
இன்சுலினுடைய அந்த உணர்திறனை மேம்படுத்துவதன் மூலமாக கல்லீரலினுடைய திறனை வந்து நமக்கு ஆரோக்கியத்தை வந்து நமக்கு மேம்படுத்துது. ஸோ ஆலிவ் ஆயிலை வந்து வாங்கினதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே பயன்படுத்திட்டீங்கன்னா அதனுடைய முழு ஊட்டச்சத்தையுமே நம்ம பெறலாம், நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆப்பிள் பழம் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்கிக்கலாம். பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஆப்பிள் பழம் செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் நச்சுக்களை அகற்றுவதற்கும் உதவிகரமாக இருக்குது. இது கல்லீரலினுடைய நச்சுத்தன்மையும் எளிதாக வெளியேற்றிடும் மற்றும் கல்லீரலுடைய செயல்திறனை பராமரிக்கிறதுல கொழுப்பு நிறைந்த கல்லீரலுக்கு அந்த கொழுப்புகளை நீக்குவதற்கான சிறந்த உணவாக ஆப்பிள் பழம் இருக்கு. தினமும் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம மருத்துவரை சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே சரி பண்ணிக்கலாம். குறிப்பா நம்மளுடைய கல்லீரலை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். மஞ்சள் நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கல்லீரல் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். மஞ்சள் இருக்கக்கூடிய சேர்மமான குர்குமின் இது ஒரு இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு இருக்கு. அதாவது அலர்ஜிக்கு எதிரான தன்மை கொண்டு இருக்கு, ஆக்சிஜனேற்றியை கொண்டு இருக்கு. இது வந்து கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்கக்கூடிய சிறந்த உணவுகளில் ஒன்று. சேதமடைந்த கல்லீரல் செல்களை மீண்டும் உருவாக்குறதுக்கு, அதை புதுப்பிக்கிறதுக்கு, மேம்பட்ட செரிமானத்திற்கெல்லாம் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு, கல்லீரலை பலப்படுத்துறதுக்கெல்லாம் மஞ்சள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது இயற்கையான ஒரு ஆன்டிபயோட்டிக், தங்க மசாலா அப்படின்னு மஞ்சளை வந்து சொல்லுவாங்க. இது கல்லீரல் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கலாம். பச்சை தேயிலை இது வந்து ஒரு ஆக்சிஜனேற்ற பட்ட பானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனர்ஜி ட்ரிங்காக அந்த பச்சை தேயிலை நமக்கு இருந்து ஸோ அந்த நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம அந்த இதை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல் நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். அதாவது கிரீன் டீ நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் அந்த கிரீன் டீயில் வந்து கேடசன்கள் கல்லீரல் கொழுப்பு மற்றும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் எல்லாம் இருக்குது. கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவுகளில் ஒன்றாக கல்லீரல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது மற்றும் அதன் ஒட்டுமொத்த செயல்பாட்டையுமே நமக்கு வந்து மேம்படுத்தக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை தேயிலை கிரீன் டீ வந்து இருக்குது. இது வந்து கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல் வந்து உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். குறைக்க வேண்டிய அல்லது நீங்கள் சாப்பிடாம தவிர்க்க வேண்டிய உணவுகளும் ஒரு சில உணவுகள் இருக்குது. ஸோ அந்த உணவுகளை எடுத்துக்காமல் இருக்கும்போது தான் கல்லீரல் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைக்கும் உள்ளாகாமல் ஆரோக்கியமாக இருக்கும். சில உணவுகள் வந்து கல்லீரல் செயல்பாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும். எனவே அதை வந்து நீங்கள் மிதமாக உட்கொள்ளணும். அல்லது உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் முற்றிலுமாக அதை தவிர்த்திடும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆல்கஹால், அந்த மது இருக்குது. அதிகப்படியாக மது அருந்துதல் வந்து கல்லீரல் பாதிப்புக்கு ஒரு முக்கிய காரணமாகும். இது கொழுப்பு கல்லீரல் நோய், ஹெபடைட்டிஸ் மற்றும் சீரோசிஸ் போன்ற நிலைமைகளுக்கு வழிவகுக்கும். இதுக்கு மாற்றாக நீங்கள் மூலிகை தேநீர், புதிய பழச்சாறுகள், அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸு, அது ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது தண்ணீரோட நீரேற்றம் செய்யும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக உங்களை சுறுசுறுப்பாக உணர்வீங்க. நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. உங்களுக்கு இந்த மது பழக்கத்தை விட்டு விடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிக சர்க்கரை உட்கொள்ளல் வந்து கல்லீரலினுடைய கொழுப்பு சேருவதற்கு வழிவகுக்கும். கொழுப்பு கல்லீரல் நோய் மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு அபாயத்தை இது அதிகரிக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆரோக்கியமான சர்க்கரை உட்கொள்ளலுக்கு தேன் போன்ற இயற்கையான இனிப்புகளை தேர்வு பண்ணி அதை எடுத்துக்கலாம், அல்லது பழங்களை உட்கொள்ளலாம். எனவே இதில் இருக்கக்கூடிய இனிப்புகள் எல்லாமே இயற்கையான இனிப்புகள். ஸோ இது உங்களுக்கு வந்து அந்த இனிப்பை வந்து பூர்த்தி செய்யும். தேவைப்படக்கூடிய சர்க்கரையை பூர்த்தி செய்கிறதால தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அதனால் கல்லீரல் உங்களுக்கு பலமாக இருக்கும். கல்லீரல் பலவீனம் ஏற்படாது. வறுத்த மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது தான். டிரான்ஸ் கொழுப்புகள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளில் கல்லீரல் கொழுப்பு மற்றும் வீக்கத்தை அதிகரித்து கல்லீரலுடைய செயல்பாட்டை பாதிக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வறுத்த உணவுகளை விட கிரில் செய்யப்பட்ட வேக வைத்த அல்லது வேக வைத்த உணவுகளை வந்து நீங்கள், அதாவது வேக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தான் நீங்கள் வந்து சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகள், அந்த ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெள்ளை ரொட்டி, பாஸ்தா மற்றும் பேஸ்ட்ரிகள் இரத்த சர்க்கரையினுடைய அளவை விரைவாக உயர்த்தி கல்லீரலில் கொழுப்பு சேர பங்களிக்கும். இதுக்கு பதிலாக பழுப்பு அரிசி, குயினோவா மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை எடுத்துக்கலாம். பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் இதெல்லாமே கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்கும். ஸோ நெகட்டிவாக எஃபெக்ட் பண்ணும். வீக்கம் மற்றும் கொழுப்பை வந்து கல்லீரலை இது சேகரிக்கும், அதிகரிச்சிடும். அப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் கோழி, மீன், டோஃபு மற்றும் பீன்ஸ் போன்ற மெலிந்த புரத உட்கொள்ளலை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரல் வந்து உங்களுக்கு பலமாக இருக்கும். ஆனால் இதெல்லாமே மாற்று உணவு. இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அந்த உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தீமைகள் விளைவிக்கும். அதாவது இந்த மது, அதிகமான கொழுப்புகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகள் இதெல்லாம் சாப்பிடாம ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு கல்லீரலை பலப்படுத்தி கூட நலமோடு இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.